வணக்கம். இன்றைய ப்ரோமோ. ரம்யா கொடுத்தனுப்பிய அந்த 4 அடுக்கு கேரியரில் முதல் பாக்ஸில் கெட்டி தயிரில் லேசாக நறுக்கப்பட்ட வெங்காயமும் வெள்ளரி பிஞ்சும் சேர்ந்த ரைத்தா. வாவ், ஆரம்பமே அசத்தலா இருக்கே. தன் உதட்டை சுளித்து தலையை ஒரு பக்கம் சாய்த்து தன் உடன்பிறப்பை பாராட்டினான் விக்ரம். பரணி, பயங்கரமா பசிக்குதுடா, ஸ்மெல் வேற நாக்குல எச்சி ஊறுது. நீ என்ன ஸ்லோ மோஷன்ல கேரியரை திறந்துட்டு இருக்க? என்கிட்ட கொடு என்று ஷைலு கேரியரை தன் பக்கம் இழுத்து கொண்டு படபடவென மீதி இருந்த பாக்ஸுகளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தாள். சீரக சம்பா அரிசி, அதனுடன் சிக்கனும் மசாலாவும் சேர்ந்து சுவையான பிரியாணியின் வாசனை அவர்கள் அறையை தாண்டி அலுவலகம் முழுவதும் கமகமத்தது. பிரியாணியை பார்த்ததும் அசந்து போனான் பரணி. ஜில்லுமா, நீயாடி இதை செஞ்ச? பரணி தன்னை மறந்து பேச விக்ரமோ கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான். 2 பேரும் பார்த்து ரசிச்சது போதும், சாப்பிடுங்க என்று ஷைலு 3 பேரின் தட்டையும் எடுத்து பிரியாணியை பரிமாறினாள். விக்ரம் தான் முதலில் சாப்பிட்டான். ஒரு வாய் பிரியாணியை எடுத்து சாப்பிட்டவன் ஆஹா என்று உச்சு கொட்டினான். பரணி, என் தங்கச்சி கை வண்ணத்துல தலப்பா கட்டி பிரியாணியை தோத்து போயிடணும் போல இருக்கே. அரிசி உதிரி உதிரியா இருக்கு, சிக்கன் சாஃப்டா பதமா வெந்திருக்கு, மசாலா பர்ஃபெக்ட், உப்பு காரம் அடிச்சுக்கவே முடியாது. விக்ரம் சாப்பிட்டு கொண்டே பேச பரணியும் ஷைலுவும் சாப்பிடத் தொடங்கினார்கள். பரணி தன் கண்களை அகல விரித்து புருவங்களை உயர்த்தி ஆச்சரியப்பட, ஷைலுவோ நிஜமா சூப்பரா இருக்குடா, எங்க இன்னும் கொஞ்சம் கொடு என்று திரும்பவும் ஒரு கரண்டி பிரியாணியை எடுத்து போட்டுக்கொண்டாள். அதற்குள் விக்ரம் மூலம் விஷயம் கல்யாணியின் காதுக்கு வந்துவிட கல்யாணியிடமிருந்து ரம்யாவிற்கு ஃபோன் வந்தது. ரம்யா, என் செல்லம், மாப்பிள்ளைக்கும் உங்க அண்ணனுக்கும் மதியத்துக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து அனுப்பினியாமே. விக்ரம் உன்னோட சமையலை அப்படி புகழ்ந்து தள்ளுறான். இவ்வளவு நல்லா சமைக்க எங்கட கத்துக்கிட்ட? கல்யாணி அன்பொழுக பேச